கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Isaiah chapter 43 verse 2. When you pass through the waters, I will be with you. ஏசாயா 43 அதிகாரம் 2 வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடனே இருப்பேன். We all know what it feels like to face deep waters, seasons when life feels heavier than we can handle, waters of grief, rivers of uncertainty, storms of fear, and waves that seem determined to pull us under. Today, God does not promise a life without waters, but He promises Himself. இந்நாளிலே இந்த வாக்குத்தத்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க கர்த்தர் கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், நான் உன்னுடனே இருப்பேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்ம அநேக வேளையில நம் வாழ்க்கையில மிகுந்த ஒரு கஷ்டத்தின் பாதையில தண்ணீருக்குள்ள நம் மூழ்கி போகிறது போல ஒரு சூழ்நிலையில நம்மளை எதிர்க்க விடாதபடி பிரச்சனைகள் மாத்தி மாத்தி அலைகளை போல நம்மளை அமிழ்த்தி நம்மளை மிகுந்த ஒரு சோர்வான சூழ்நிலைகளுக்குள்ள, ஒரு கலக்கமான சூழ்நிலைகளுக்குள்ள இனி என் வாழ்க்கையில என்னால் எந்திரிக்க முடியுமா, இந்த பயங்கரமான புயலான சூழ்நிலைகளுக்கு அப்புறமாக எனக்கு ஒரு வாழ்க்கையில எனக்கு ஒரு நம்பிக்கையான ஏதோ ஒரு காரியம் இருக்கிறதா என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டு வேதனையோட கண்ணீரோட கூட நீங்க இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிறார், நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடனே இருப்பேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, கஷ்டங்கள் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நம் பாடும் கஷ்டம் நிறைந்த உலகத்துல தான் இருக்கிறோம். கர்த்தரும் வேதமும் அப்படிதான் சொல்லுகிறது. நமக்கு இந்த வாழ்க்கையில இருக்கும் பொழுது பல விதமான பிரச்சனைகள் போராட்டத்துக்களை நாம் சந்திக்க தான் செய்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோட இருக்கிறேன் என்கிறது தான் நமக்கு ஒரு நம்பிக்கை. பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க உங்க சூழ்நிலைகள் எப்படியாக இருந்தாலும், எவ்வளோ ஒரு வேதனையாக ஒரு கஷ்டத்தின் மத்தியில நீங்கள் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். என் வாழ்க்கையில ஒரு போராட்டம் முடிந்த அடுத்த போராட்டம், என் வாழ்க்கையில நான் எந்திரிக்க முடியாத அளவுக்கு பயங்கரமான புயல் போன்ற சூழ்நிலைகள், வெள்ளம் போல சத்துருக்கள் எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறார்களே, எனக்கு இந்த காரியங்களை எப்படி நான் விடுதலையாகப்படுவேன் என்று சொல்லிக்கிற நீங்க இந்த நாளிலே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் உங்க இடத்துல பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடனே இருக்கிறேன் என்று. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய பிரச்சனைகள் இருந்து, உங்களுடைய எல்லா இடுக்கமான சூழ்நிலைகள் இருந்து நிச்சயமாக அவர் வெளிக்கொண்டு வர அவர் வல்லவரா இருக்கிறார். அநேக வெளியில நம் கர்த்தர் இடத்துல கேட்கிறோம், இந்த புயல் போன்ற சூழ்நிலைகள், இந்த தண்ணீரின் அனுபவத்திலிருந்து ஆண்டவரே நீர் என்னை தூக்கி என்னை நீர் விடுவிக்கவே மாட்டீரா என்று கேட்கிறோம். ஆனா சில சமயங்களிலே கர்த்தர் இந்த பாதையை நம் வாழ்க்கையில அனுமதித்திருக்கிறார். பிரியமானவர்களே, God will strengthen our faith in middle of it. His presence is not just a comfort, it is a power, peace and promise. நம் வேதத்துல கூட பார்க்கிறோம், மோசேயின் வாழ்க்கையிலே அவர் அந்த இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி வரும்பொழுது அவர்களுக்கு முன்பாக இருந்ததோ அந்த செங்கடல், பின்னாடியோ பார்வோனின் சேனைகள் அவர்களை துரைத்தி வருகிறதை பார்க்கிறோம். அந்த நேரத்தில் அவர்களுக்கு முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் அவர்களுக்கு தப்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில, ஒரு நெருக்கமான சூழ்நிலையில மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். அப்பொழுது கர்த்தர் அவருக்கு இறங்கி அவர் அந்த கோலை நீட்டும் பொழுது அந்த செங்கடல் இரண்டாய் பிளந்ததை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அந்த மக்கள் எல்லாம், இஸ்ரேல் மக்கள் எல்லாம் அமைதியாக அந்த வெட்டாந்தரத்திலே நடந்து அவர்கள் மிகுந்த சேஃபாக போகிறத நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே வழி இல்லாத இடத்துல கர்த்தர் வழி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் நமக்குள்ள இருக்கிறபடியால், அவர் நம்ம கூட இருக்கிறபடியால் அவருடைய துணை எப்பொழுதும் நமக்கு கூட இருக்கும். பிரியமானவர்களே, உங்களுடைய பிரச்சனைகள் அலை போல வந்தாலும், உங்களுடைய சூழ்நிலைகள் எவ்வளோ கடினமாக இருந்தாலும் கர்த்தர் உங்க பட்சத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? இந்த நாளிலே நீங்கள் தைரியமாக இருந்து கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து நீங்கள் அறிக்கை பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த நாளிலே கர்த்தர் உங்களை விடுதலை பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். If you are in deep waters today, remember the God who parted the Red Sea, the God who walked on water, the God who calmed the storms is the same God who promises to be with you today. இதை விசுவாசிக்கிறீங்களா? நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வாக்குத்தத்த வசனத்தை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, என்ன விதமான கண்ணீரின் பாதையிலோ, எந்த விதமான கஷ்டத்திலையோ அப்பா துயரத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் அவர்களோடு இருப்பேன் என்று நீர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீரே கர்த்தாவே. இந்த நாளில இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையும் ஆண்டவரே ஒரு பெரிய நிம்மதி நீர் கட்டளிடும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, எல்லா தண்ணீரின் அனுபவத்திலிருந்து நீர் விடுதலையாக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.